நெஞ்சத்தை கில்லாதே இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அக்கௌண்டண்ட்டோட ஒய்ஃபு மதுமிதாவையும் கௌதமையும் பார்த்து பயங்கரமாக திட்ட, கீழே இது நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மாமா அபிஷேக் கிட்டே இந்த விஷயத்த சொல்ல, அபிஷேக் அவர் தான் இது எல்லாத்தையும் பண்ணது அப்படின்னு உண்மையை சொன்னதுமே அதை கேட்டு அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. இந்த விஷயம் மட்டும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்ன தான் திட்டுவா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே கீழே பயங்கரமான சத்தம். இன்னும் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு ஓடி போய் பார்க்க எல்லா மீடியா பர்சன்ஸும் வந்து வீட்டுக்குள்ளே விட சொல்லி பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நியூஸில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு மதுமிதாவோட அம்மா அப்பா பார்த்ததுமே மதுக்கு இதை பற்றி கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. சந்தோஷ் அட்வொகேட்டை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. கௌதம்க்கு முன்ஜாமீன் வாங்கிறதுக்காக அட்வொகேட்டை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அந்த ஃபார்மில் எல்லாம் கௌதம் கிட்ட சைன் வாங்குறாங்க. எப்படியாவது முன்ஜாமீன் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அட்வொகேட் வந்துட்டு, நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனால் நாம் முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் அந்த அக்கௌண்டன்ட் உயிரோடு இருக்கணும், அந்த அக்கௌண்டண்ட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அப்படி எதுவும் ஆகலைன்னா நமக்கு பெயில் ஈஸியாக கிடைச்சிரும், அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு வந்து சொல்ல, மதுமிதா வந்துட்டு நான் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. மற்றவங்க எல்லாரும் வேண்டான்னு சொல்ல, கௌதம் மட்டும் மது யாரும் தடுக்காதீங்க, அவங்க போயிட்டு வரட்டும், மது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, எதுக்காக இதை ஆரம்பிச்சிங்களோ அதை நீங்கள் சரியாக முடிக்கணும், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சந்தோஷம் மதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே டாக்டர்கிட்ட அந்த அக்கௌண்டண்ட்டை பற்றி விசாரிக்க, அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கார், நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு, அவருக்கு உடனே ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது, எங்களால் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது, 3 மணி நேரத்துக்குள்ளே அவருக்கு அந்த பிளட்டை வந்து நாம் ஏற்றிட்டோன்னா அவர் வந்து பொழைச்சிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப ரேர் பிளட் குரூப்ன்றதுனால பிளட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போதைக்கு அவரோட கண்டிஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க 2 பேருமே ரொம்பவே வந்து பயந்து போகிறாங்க. அப்போ சந்தோஷ் வந்து மதுமிதா கிட்ட, கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, இதை யாரோ வந்து பின்னாடி இருந்து பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, இப்போதைக்கு நாம் அதெல்லாம் வந்து யோசிக்க முடியாது, முதல்ல அவரோட உயிரை நாம் காப்பாற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பிளட்டுக்காக எல்லா இடத்துலையும் சொல்லி வைக்கிறாங்க. அவங்க சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது அப்படின்னு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அபிஷேக் நுழையிறாங்க. கௌதம்க்கு வேறு ஒருத்தர்கிட்ட இருந்து கால் வருது. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.